Hello friends, இன்னைக்கு நம்ம fish வடை பண்ண போறோம். Fishல வடை எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் மாக்கி fish எடுத்துர்க்கேன். இந்த fish நிறைய flesh இருக்கும். இதுல உங்களுக்கு bones அவ்வளவு இருக்காது. bones உள்ள pieces-ஆ எடுத்துட்டு வெறும் flesh உள்ள pieces-ஆ நான் எடுத்துர்க்கேன். இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். இதுல கொஞ்சம் நம்ம உப்பும் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணலாம். இது ஸ்டவ்ல வச்சுட்டேன். இப்போ நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இது பாயில் ஆகுது. இப்போ நம்ம ஒரு 75% நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இது நம்ம தண்ணி எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். இது இப்போ தனியா நம்ம எடுத்து வச்சிட்டோம். இது மாதிரி கொஞ்சம் உதுத்திக்கலாம். இந்த மாகி ஃபிஷ் ஃப்ளஷ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு கட்லெட்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போன்ஸ் இருக்கிற ஃபிஷ் நம்ம அதை எடுத்து அந்த போன்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி நம்ம கட்லெட்லாம் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் வேலை. பட் இது மாதிரி இருக்கும் போது நம்ம எல்லாமே கட்லெட், அதுக்கப்புறம் புட்டு, இது வடை எல்லாமே இது மாதிரி ஃப்ளஷ் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம நல்லா ஊற்றியாச்சு. இதுக்கு நான் ஒரு இதில் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. இப்போ இதில் நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். மஞ்சள் போடுறேன், கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் போடுறேன். இது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்க்காக தான். கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் இது வடை செய்யறதுனால கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கையில் தான் நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் எல்லாமே கலரும். ஏன்னா ஃபிஷ் இதில் கலக்கணும். அப்போ அதனால கையில் தான் நம்ம கலந்து விடணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நான் 2 முட்டையோட வெள்ளை போடுறேன். இப்போ இதுக்கு எல்லோ வேண்டாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கும் போட்டு பைண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம போடணும். அதனால நான் ஒயிட் அஃபன் எக் போடுறேன். இல்லை உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணலாம். இல்லை கடலை மாவு ஏதாவது ஒன்று பைண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும். நம்ம வடை தட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று இதை பைண்ட் பண்ணணும். உதிரியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று நம்ம பைண்ட் பண்ணுறதுக்கு போடணும். நான் இன்றைக்கி முட்டை போட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நம்ம தட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய்க்கு பொரிச்சிடலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம்.
இது நல்லா வெந்த பின்னாடி வந்து நம்ம திருப்பிடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணணும், இல்லை பிரிஞ்சிடும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு, நாங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம மற்றதும் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது ரெண்டு சைடும் வந்து நல்லா வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்துடணும். இப்போ நல்லா ரெண்டு சைடும் வந்து வந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். ஃபிஷ் வடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம கட்லெட்டை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நான் இன்னும் வந்து எல்லா ரெசிபீஸும் வந்து நிறைய ரெசிபீஸ் இருக்குது, பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.